இனியாஸ் டைரிக்கு வரவேற்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்பேன். நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்பேன். ஆனால் இப்போல்லாம் இனியாஸ் டைரியில் ஒரு சந்தோஷமான நிலைமையை என்னால் எடுத்துகிட்டு வர முடியல. ஏன்னா இங்கே நடக்கிற விஷயங்கள் தான் அரசியல் விஷயங்கள். அந்த அரசியல் அப்படின்னு வந்தாவே கேவலமான, படுகேவலமான, அகோரமான முகங்களை இந்த உலகம் பார்க்கும். அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக எத்தனையோ விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். அது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சட்டம் ஒழுங்கு எதுவுமே கிடையாது. நம்ம பிரதமர் மந்திரி கூட சொன்னார் இல்லைங்களா, அதாவது ஊழல் சார்ந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் சார்ந்தும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த செகண்டரி அதெல்லாம் அதாவது பெண்கள்னால ஏற்படுறது. சில பெண்களுக்கு அது கிட்ட கூட வராது. ஃபஸ்ட்டு டைப்பு தான் எனக்கு அமைஞ்சிருக்கு. ஊழல் சார்ந்த பெண்களுக்கு பாதுகாப்பின்மை அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது மனுஷங்களுக்கு மட்டும் நான் சொல்ல வரல. அதாவது ஒரு வாயில்லா ஜீவன்கள் இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து நல்லபடியாக அது பாட்டுக்கு ஏதோ ஒன்று மனிதர்கள் போடுவாங்க சாப்பாடு, இல்லைன்னா போட மாட்டாங்க, ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு வாழ்ந்துட்டுருக்கிற ஜீவன்களை அவ்வளவு வதைக்கிறது, அதாவது அரசியல் ரீதியாக வதைக்கிறது. இப்போது டாக் லவர்ஸ்ன்னு சொன்னாங்க இல்லையா, எனக்கு டாக் பிடிக்கும்னா என்னை எந்த விதத்துலேயும் அஃபிஷியலாக பீட் பண்ண முடியாத சில கோழைகள், அரசியல்வாதிகள் கோழைகள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் நியூ பார்ன் பேபிஸுங்க, இங்கே இருந்த ஒரு 4 பேபி இறந்துருச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அது எப்படி இறந்தது, என்ன பண்ணுச்சு அந்த நாய்க்குட்டி அப்படின்னு தெரியல, அதுக்கு பாதுகாக்க தெரியலையான்னு தெரியல. அந்த சைடு ஒரு ரோடு இருக்குது, அங்கே ஒரு கேவி மருத்துவமனைன்னு ஒரு மருத்துவமனை, அது எதிர்க்க தான் குட்டி போட்டிருந்தது. ஒரு 3 நாய்கள் குட்டி போட்டிருந்தது. அதில் ஒரு நாய் போட்ட 4 குட்டிகள் பெருசான பிறகு அது எங்கே போச்சுன்னு தெரியல. அதே மாதிரி இன்னொரு டாகு போட்ட 4 குட்டிகளில் 2 குட்டி அந்த கேவி மருத்துவமனை கார் ஏற்றி இறந்துருச்சு. கொஞ்சமாவது, அதாவது மருத்துவமனை பக்கத்தில் நாய்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மருத்துவமனை வண்டினால் 2 நாய்கள் இறந்துருச்சு. 2 குட்டி நாய்கள் எங்கள் தெருவில் தான் இருக்குது. அது வரைக்கும் சந்தோஷம். அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு டாகு குட்டி போட்டிருந்தது. இதெல்லாம் என்ன காரணம்? ஸ்டெரிலைசேஷன் பண்ணது தான். ஊராட்சி நிர்வாகம் என்ன கிழிச்சிட்ருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டெரிலைசேஷன் பற்றி தான் பேச வரேன். அதாவது எதனா ஒரு வீடுகள் கொடுக்குற திட்டத்தை எடுத்துகிட்டு வராங்க. சரி, ஓகே, ஏழைகளுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் கொடுக்குறாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸு எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, கரெக்டான மக்களுக்கு போய் சேரணும் அந்த திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுக்குறாங்க. ஓகே, கட்சி சார்ந்த சிலர் ஏழைகள் இருப்பாங்க, அவங்கள ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்கன்னா கொடுத்துடலாம். ஆனால் இவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணது ஃபுல்லாகவே ஒரு 50,000மோ 60,000மோ லஞ்சம் கொடுக்குற மனிதர்களுக்கு. இவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி போக முடியாதுங்கிறேன். யார்கிட்டன்னா அந்த யூனியன் சேர்மன் இருப்பாங்க, ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாங்க. அந்த தலைவரோட ஹஸ்பண்டு இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும், கட்சிக்காரங்க, நான் எம்எல்ஏக்கு நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஃபஸ்ட்டு வார்ன் பண்ணுறாரு, மிரட்டுறாரு, அதட்டுறாரு. எதுக்கும் நான் ஒத்து வரல. அதெல்லாம் ஒரு 5 மாதத்துக்குள்ளே நடக்குது. என்னை ஒரு தடவை சஸ்பென்ஷன், ஒரு தடவை ரிலீவிங், 17B தண்டனைகள் வேறு. அதாவது நேர்மையாக இருக்கிறதுக்கு. இதெல்லாம் நான் உண்மையை தான் சொல்கிறேன், இது எங்கேனாலும் சொல்லுவேன், உண்மையை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதை ஊராட்சி மன்றம் அப்படின்னா இவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அந்த ஊராட்சி மன்ற அலுவலகம், ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் இருக்கு பாருங்க, அது எல்லாம் அரசாங்கத்துக்கு கிடையாது, இவங்களோடது. அப்படி தான் நினைப்பு.
ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர்களுக்கும் சரி, கவுன்சிலர்களுக்கும் சரி, வார்டு மெம்பர்ஸ் எல்லாம் அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. அவங்க ஏதோ அந்த மாதிரி தெரியல. உண்மையை தான் நான் சொல்கிறேன். ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர்னால், அதாவது லேடிஸாக இருந்தால் அவங்களுடைய ஹஸ்பண்டு, அவங்க அந்த அரசு அதிகாரத்தில் இருக்கிற, அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த பில்டிங்கு, அந்த ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிற எல்லா கிராமமும் இவங்களோட சொத்து அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதில் இருக்கிற நாய்களுக்கு ஸ்டெரிலைசேஷன் பண்ணணுன்ற ஒரு விதிமுறையும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது. யார்? அரசு அதிகாரிகளுக்கும் தெரியாது, அந்த அரசியல்வாதிகளுக்கும் தெரியாது. ஆனால் வீடுக்கு ஒருத்தன் 50,000 ரூபா கொடுக்குறான், 60,000 ரூபா கொடுக்குறான்னா இதை மட்டும் கண்காணிச்சிட்டு உக்காந்துட்ருப்பாங்க. இந்த கூட்டத்துக்கு கூட நான் சேர விரும்பலை. எனக்கு 5 பைசா கொடுக்காத ஒரு வாயில்லா ஜீவன்கள் இந்த பனியிலையும் மழையிலையும் பாடுபட்டு இருக்கும் போது எனக்கு எந்த காசும் வேணாம், நீ எதனா ஏழையை கொண்டு வா, நான் கையெழுத்து போட்டு தரேன், என்னோடய வேலை அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும் போது அதை கூட விடுறதில்ல. திரும்ப 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 ஒரு நேர்மையான அரசு அதிகாரியை ஒரு ரூம்குள்ளே போட்டு அடைச்சிக்கிட்டு 4 தடவை 5 தடவை மிரட்டுறது, அதுக்கு ஒரு ஆர்டர் வேறு. பெரிய பெரிய உயர் அதிகாரிகள்லாம் ரிலீவிங் ஆர்டரு, சஸ்பென்ஷன் ஆர்டரு, அது இதுன்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கிறது. ஸ்டெரிலைசேஷன் பண்ணுங்க அப்படின்னா அதை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது. ஸ்டெரிலைசேஷன் பண்ணால் தான் நஷ்டமாச்சு. 50,000 தருமா நாய்? அதுக்கு வீடு கட்டுறதுக்கு அது 50,000 தந்துச்சுன்னா ஒரு சின்னதாக அது கூட கட்டுறதில்ல வீடுகள் திட்டத்தில். அந்த மாதிரி தான் ஆலங்காயத்தில், இங்கே திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஆலங்காயத்தில் எத்தனையோ ஓவர்சியர்ஸ் மாட்டினாங்க, மதுரையில் மாட்டினாங்க, எத்தனையோ நடக்குது. இருந்தாலுமே இந்த ஊழல்கள் ஒழிக்கப்படல. நேர்மையானவங்க, என்ன மாதிரி இருக்கிறவங்க எதனா ஒரு தண்டனையை வாங்கிக்கிட்டு உக்காந்துட்டு நாய்க்குட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எங்கள் வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேர்மை அதை பற்றி தான் பேசிட்டு உட்காந்துட்ருக்கோம் இல்லையா? இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா ஊழல் தான் காரணம். ஊழல் குப்பைகள். காலையில் நான் பார்க்குறேன், ஸ்டெரிலைசேஷன் பண்ணலை, இத்தனை நாய்கள் குட்டி போட்டு வச்சுருக்கு, வீடுகள் பற்றி யோசிச்சுக்கிட்டு அதில் வர்ற 50,000ங்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிற ஊராட்சி ஒன்றிய குழு தலைவரோட கணவன் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே வரவே கூடாது. இதெல்லாம் தெரியாத அரசு அதிகாரிகள் ஒரு நேர்மையான அரசு அதிகாரியான எனக்கு தண்டனைகள் கொடுப்பது மட்டும் கரெக்டாக செய்கிறாங்க. இதை கேட்குறதுக்கு ஒரு நீதிமன்றத்துக்கு போனால் ரொம்ப டிலே ஆகுது. காவல்துறைக்கிட்ட இந்த நாய்களை எல்லாம் காணாமல் பண்ணிடுறாங்க, கொலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னையும் கொலை பண்ண வந்தாங்க தானே 2 தடவை, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்னா காவல்துறையிலையும் எதையும் கண்டுக்கிறதில்ல. என்னோட 12 நாள் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். 12 நாள் ஆகுது, எதுவுமே கம்ப்ளைண்ட் எடுத்துக்கல. நீதிமன்றத்துக்கு போனாலும் ரொம்ப டிலே ஆகுது. இதெல்லாம் கொஞ்சம் மாறணும். இதுக்காக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இது மாறாது, ஒரு நெகட்டிவ் சென்ஸோட மாறும் மாறாது அப்படின்லாம் நான் சொல்ல வரல. என் மனசுக்கு பட்டதை நான் சொல்கிறேன். இங்கே நடக்கிற அநியாயங்களை, அக்கிரமங்களை, ஊழல்களை சொல்ல வேண்டியது என்னோடய கடமை. அதுக்காக தான் சொல்லிகிட்ருக்கேன். தண்டனைகள் வந்தால் பரவாயில்ல. என்னை அடிக்கக்கூட அடித்தா ஒருத்தி, காது கேட்க மாட்டேங்குது, இந்த மண்டை ஓடுகள் வலிக்குது. டாக்டர்ஸு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் சரியாக பார்க்குறதில்ல. காவல்துறையில் 353 கீழே எஃப்ஐஆர் போடணும். பாப்பாவை 16 வயசு பொண்ணு, போக்சோ ஆக்டு கீழே அவங்கள கைது பண்ணணும். இதுவும் பண்ணலை. ஏன் பண்ணலை? அவங்களெல்லாம் பொத்தி பொத்தி பாதுகாக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அரசியல் தான். ஆனால் வெல்லும் தமிழ் பெண்கள், அப்புறம் வேறு என்னென்னவோ நேற்றெல்லாம் நடந்தது, அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. எங்கே வெல்றாங்க தமிழ் பெண்கள்? நேர்மையான ஒரு பெண், ஒரு ஏழை குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வீடு தரத்துக்கு முடியலை, திட்ட செயலாக்கத்தை பண்ண முடியலை. ஒரு கவுன்சில் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும் ஊராட்சியிலையும் நகராட்சியிலையும். அந்த கவுன்சில் மீட்டிங்கில் ரெசல்யூஷன், தீர்மானம், ஊராட்சி மன்ற தீர்மானமோ நகராட்சி மன்ற தீர்மானமோ வச்சு அந்த தீர்மானங்களோட தான் ஒரு வேலையை செய்யணும். அரசு திட்ட வேலையை செய்யணும், பணிகளை எடுக்கணும், அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். அது இல்லாமல் ரெசல்யூஷனே இல்லாமல் இஷ்டத்துக்கு 38,34,000 ரூபாய், 24 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் வர்றது.
அந்த மாதிரியெல்லாம் கையெழுத்து போட மாட்டேன்னா உடனே இங்கே ஸ்டெரிலைசேஷன் பண்ணாத ஒரு 4 நாய்க்குட்டி நாய்கள் வந்து நாய்க்குட்டிகளை போட்டு சொல்லிங்களா, கண்ணு கூட திறக்கலை. ஊழல் குப்பைகள் பற்றி சொன்னா இல்லையா, கண்ணு கூட திறக்கலை. அதுங்களை எடுத்துகிட்டு போய் எங்கேயோ விட்டாச்சு. அதில் எந்த குடிகாரம் எடுத்துன்னு போனான்னு தெரியல. ஒரு சின்ன நாய்க்குட்டி காலையில் நான் ஒரு 6 மணிக்கு போய் பார்க்குறேன். அந்த குப்பை போட்டு வச்சுருக்காங்க, ஒரு பிரியாணி கடை பக்கத்தில் இங்கே தான் இருக்குது. அந்த குப்பைக்குள்ளே இருந்து அழுதுகிட்டு இருக்கு. அந்த இருட்டு நேரத்தில் 4-5 பேர் அந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை, யாருக்குமே மனசாட்சி இல்லை. அந்த குப்பையிலேருந்து எடுத்து விடலாம், வேறு எதனா பண்ணலாம் அப்படின்ற மனசாட்சி கூட இல்லை. ஒரு உயிர் கத்திகிட்ருக்கு. அங்கே கார் ஷெட் இருக்குது, அங்கே தான் பாட்டிலெல்லாம் திறந்து வச்சுக்கிட்டு குடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த குடிகாரர்கள் கொஞ்ச நேரம் அந்த நாய்க்குட்டியை பார்த்துக்குறாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். குடிக்காதவங்க ரோட்டில் தானே போகிறீங்க, என்ன பாவம் பண்ணிச்சு அந்த நாய்க்குட்டிகள்? கொஞ்சம் எடுத்து அதுக்கு ஆறுதலாக இப்படி தடவி கொடுத்து, கொஞ்சம் எதுனா பக்கத்தில் இருக்கிற டீ கடையிலையோ பால் கடையிலையோ பால் வாங்கி ஊற்றுனா அது பாட்டுக்கு வளர்ந்துட போகுது, அவ்வளோதானே. இதெல்லாம் பண்ணாமல் அந்த குட்டி அடி உதப்பட்டு வளர்ந்து, சில பயப்படுற நாய்கள் சிலது வந்து அக்ரெசிவாக இருக்கும், அது வந்து கடிச்சிருச்சு, எங்களை கடிச்சிருச்சுன்னுவாங்க. பயந்த நாய்கள்னால் கல் எடுத்து அடிச்சுக்கிட்டு, இல்லைன்னா இங்கே நடக்கிற மாதிரி கொலைகள் நடக்கும், நாய் கொலைகள், மனுஷங்களை அடுத்தது கொலை பண்ணுறதுக்கு வராங்க, எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அரசியல் தான். ஸ்டெரிலைசேஷன் பண்ணலை ஃபஸ்ட்டு. அந்த ஸ்டெரிலைசேஷன் பண்ணுங்கன்னா ஒரு வலையை புதுசாக அந்த ஊராட்சி மன்ற தலைவரோட கணவர் வந்து கொடுத்து அமிச்சிட்டான். அந்த வலையை எடுத்துகிட்டு வரான் ஒரு பெயிண்டர். அந்த பெயிண்டரு கொஞ்சம் ஒரு 4 வாரத்தை பேசின பிறகு, நான் பெயிண்டரு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வலையை போட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள், ஒரு 2 சமூக விரோதிகள், சின்ன சின்ன பசங்க தான், அது சமூக விரோதிகள் தான், முகத்தை பார்த்தாவே தெரியுது. அதுங்களை பயன்படுத்தி நான் 2 மணிக்கு வீட்டுக்கு வரும்போது அப்படியே பார்த்துட்டு இருந்தானுங்க, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. அதை கூட நான் ஏடபிள்யூபிஐக்கு கம்ப்ளைண்ட் இன்டிமேஷனாக கொடுத்துருக்கேன். ஆனால் இப்போது முந்தா நேத்தோ அந்த கண்ணை அன்னைக்கு தான் திறந்துருக்கு, முந்தா நேத்தோ தான் திறந்துருக்கு. அந்த நாய்க்குட்டிகளை எடுத்துன்னு போய் எங்கேயோ விட்டாச்சு. அது தாய் நாய் கூட இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். காலையில் அந்த குப்பையிலேருந்து எடுத்துன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து எவிடன்ஸ் ஆயிடுச்சு. இப்போது அது எந்த குடிகாரம் எடுத்துகிட்டு போய் போட்டான்னு தெரியல. குடிகார பசங்க தான் இதெல்லாம் பண்ண முடியும், சமூக விரோதிகள் தான் இதெல்லாம் பண்ண முடியும். எவன் எடுத்துன்னு போனான்னு தெரியல. நைட்டு தான் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு என்ன சாதனையை செய்ய போகிறோனுங்க இந்த அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு திரியறவனுங்க. என்ன லைஃப் இதெல்லாம்? அதாவது அரசியல்னால் எவ்வளோ ஊழல்னாலும் செய்யலாம், யாரைனாலும் மிரட்டலாம் அப்படிங்கிற இந்த போக்கு மாறுற வரைக்கும் எதுவுமே நல்லா இருக்காது. எனக்கே இப்போ என்ன தோணுதுன்னா, இது திரும்ப 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 பண்ணிகிட்ருக்கணுமா அப்படின்ற இது ஒன்றும் தோணலை. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கேட்பாங்க இல்லையா, என்ன பண்ணிகிட்ருக்க, இதை விட்டுரு அப்படின்னு தானே சொல்லுவாங்க யாருமே. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து கிவன் அப், கைவிடுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் அரசியல். மக்களுக்கு எந்த நல்லதும் செய்யலை. கட்சிக்காரங்களுக்கு தரணும், குடிகாரங்களுக்கு தரணும், போதை எடுத்துக்கிறவனுக்கு தரணும், அவனை வளர்க்கணும். அந்த சமூக விரோதிகள் தானே எடுத்துகிட்டு போய் அந்த நாயை விட்டுருக்காங்க. ஒரு நல்லது, ஒரு நல்ல பழக்கம், இந்த நல்வழிப்படுத்தும் கதைகள்லாம் இதுங்கள்லாம் படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இவனுங்கள்லாம். அதான் நான் தான் சொல்கிறேனே, ஃபஸ்ட்டு தப்பு எங்கே நடக்குது? அந்த அரசாங்க அலுவலகத்துக்குள்ளே யார் கரெக்டாக நியமனம் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் போகணும். அவங்களுக்கு பதிலாக இப்போது என்னோடய கணவர் வந்து என்னோடய சீட்டில் வந்து உக்காந்தா இந்த அரசியல்வாதிகள்லாம் ஒத்துக்குவாங்களா? இதை தான் நான் திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்கேன். அவங்க தான் வந்து உக்காடுறாங்க. அதே மாதிரி தான் நாற்றம்பள்ளியிலையும் ஒரு ஊராட்சி மன்ற தலைவியோட பையன் தான் இன்னமும் உக்காந்துட்ருக்காரு. இதெல்லாம் ஏன் அரசாங்க அதிகாரிகள் கேட்குறதில்ல? நானும் எத்தனை தகவல் உரிமை சட்டம் எழுதி போட்டுட்ருக்கேன், அவங்கெல்லாம் ஏன் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இன்னைக்கு வரைக்குமே அரசியல்வாதிகளுக்கு தான் செல்வாக்கு இருக்குது, அரசியல்வாதிகள் தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னும் போது அரசாங்க அதிகாரிகள் எதுக்கு?
அவங்க எதுக்கு கையெழுத்து போடணும்? சும்மா இவங்க கொடுக்குற பிச்சை காசை வாங்கிக்கிட்டு, ஊழல் காசை வாங்கிக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கிறது. அப்புறம் யாருன்னா எதிர்த்தாங்கன்னா, நேர்மையாக இருந்தாங்கன்னா அவங்கள எதுவுமே பண்ண முடியாது. எங்களெல்லாம் கை சுத்தம், இந்த கை சுத்தம், எதுவுமே பண்ண முடியாது. நாயை கொண்டுட்ருக்கானுங்க. நாயை கொண்டதும் இல்லாமல் வெளியே வாடின்னு ஒருத்தி இங்கே இந்த கேட்டுக்கிட்ட தான் தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிடுவாளாம். எங்கே இருக்குதுன்னு தெரியல தண்ணி இல்லாத காடு. எவன் மாற்றுவான்? இவ கூட சேர்த்துக்கிட்டு எந்த அரசியல்வாதி மாற்றுவான்? ஸ்டெர்லைசேஷன் பண்ணுறதுக்கு சட்டம் போடணும். ஊராட்சி மன்ற அலுவலகமோ ஏதோ ஒரு அரசாங்க அலுவலகமோ இந்த அலுவலகத்திலெல்லாம் எப்படி இருக்கணுங்கிறத இவங்களுக்கெல்லாம் கரெக்டாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து போட்டால் ஒழிய இவங்கெல்லாம் திருந்த போகிறதில்ல. இந்த உயிரினங்கள் இவங்களால் அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த வீடியோவில் கூட நான் அந்த அட்டாச்மெண்ட் போடுறேன் பாருங்கள். அந்த நாய் ஒரு குழி தோண்டி வச்சுருக்கு மண்ணில், அழகாக அது தோண்டிக்கும் எல்லா நாயுமே. அது அந்த இடத்துல போய் உட்காரவே கூடாதுன்னுட்டு இந்த ரெசிடென்ட்ஸ் எல்லாம் குழி தோண்டினதை மேலே முள்ளை போட வச்சுருக்காங்க. ஊராட்சி மன்ற அலுவலகத்து ஆட்கள் தான் இங்கே பாய்ச்சல்னு இருக்குது. அந்த ஊராட்சி மன்ற அலுவலகத்து ஆட்கள் தான் என்னால் அடையாளம் காட்ட முடியும். அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. இது இவ்வளோ தூரம் பண்ணுறாங்களே, அந்த நாய்க்கு ஒரு பால் ஊற்றணும், அதை வளர்த்து எங்கன்னா போய் கூட அது ரோடு பக்கமாக போயிடும், அது பாட்டுக்கு போயிடும். ஸ்டெர்லைசேஷன் பண்ணணும்னு நினச்சாங்களா? இதை தான் நீதிமன்றங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஸ்டெர்லைசேஷன் ஏன் பண்ணலை? அரசாங்கத்தை தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அரசாங்கம்லாம் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. இல்லை அந்த நாய்க்குட்டியெல்லாம் எடுத்துன்னு போய் விட்டுட்டோம். இல்லை தெலுங்கானாவில் ஒரு 1000க்கு மேலே இப்போ டோல் ரைஸ் ஆகுது இல்லைங்களா, அந்த எண்ணிக்கை, நாய்கள் கொன்ன எண்ணிக்கை. அந்த மாதிரி சர்பஞ்சுன்றாங்க அங்கெல்லாம் ஊராட்சி மன்ற தலைவரை. ஊராட்சி மன்ற தலைவரெல்லாம் அங்கேயே இருந்திருக்க மாட்டாங்க. ஊராட்சி மன்ற தலைவரோட ஹஸ்பண்டு தான் அங்கேயே இருந்திருப்பான், கண்டிப்பாக இருந்திருப்பான். அதான் நாய் பிடிக்கிறவன் இருக்காது, எதனா ஒரு சமூக விரோதிகள், பெயிண்ட் அடிக்கிறவன், இந்த மாதிரி தான் எடுத்துன்னு போய் கொன்னுட்டு அதை ஒரே ஒரு பரியல் கிரவுண்டில் ஃபுல்லாக லாட் ஆஃப் டாக்ஸை வந்து போட்டு புதைச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, 5 பைசா திருடினா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு, 5 நாயை கொன்னா தப்பா, இல்லை 5 அப்போ தான் கண்ணை திறந்த குட்டி நாய்களை கொன்னா தப்பா அப்படின்ற கொஷின் தான் இந்த ரைஸ் ஆகுது. நீதிமன்றங்கள் இதை கவனிக்கணும், தயவு செய்து கவனிக்கணும். அதாவது இவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நீதிமன்றம் ஆர்டரே கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அவங்க அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளோ சொன்னாலும் புரியாது. ஏன்னா இங்கே பழி வாங்குகிற குணம் தான் அதிகமாக இருக்குது. ஒரு பொலைட்டாக, ஒரு வெள்ளை மனதோட அமைதியாக, சாந்தமாக யாருக்குமே இருக்க தெரியல. எல்லாமே ரவுடிசம், எல்லாமே பொறுக்கித்தனம், எல்லாமே சமூக விரோத செயல்கள் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை இந்த அரசியல்வாதிகள் ரொம்ப மும்முரமாக 100% பண்ணிகிட்ருக்குறவங்க அவங்க தான். இவங்க அரசாங்கத்தை மட்டும் இல்லை, அரசு அதிகாரிகளை மட்டும் இல்லை, அரசின் திட்ட செயல்பாடுகளை மட்டும் இல்லை, மக்களை மட்டும் சுரண்டலை, மற்ற உயிரினங்களையும் சுரண்டி வாழ்ந்து அது அவங்க அந்த உயிரினங்கள்லாம் சாவறதுக்கு காரணமாக இருக்காங்க. இவங்களுக்கு அடிப்பொடிகள்னு சொல்லிட்டு பெண்கள், ஆண்கள் எல்லாருமே தான் இருக்காங்க. என்னை அடித்தது, என்னை அதட்டினது எல்லாமே பெண்கள் தான். ஏன்னா என்னை 2 வீலரில் மர்டர் பண்ணுறதுக்கு பார்த்தான், அது முடியலை. அடுத்தது இந்த கையை வச்சு அடித்து காயமே இல்லாமல் என்னை மர்டர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. நேர்மையானவங்க இதெல்லாம் பார்த்து பயந்துக்குவாங்கன்னு நினைப்பு. நீங்கள் தான் திருந்தணும். சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது. எவ்வளோ உட்காந்து பேசுகிறன ஒழிய மனசுக்குள்ளே நிறைய வருத்தங்கள் இருக்குது. காலையில் அந்த நாய்க்குட்டியை பார்க்கும்போது அவ்வளோ வருத்தமாக இருந்தது. அது என்ன பாவம் பண்ணுச்சு இந்த உலகத்தில்? அந்த 1100 சில்லற ஏதோ போயிட்டுருக்கு தெலுங்கானாவில். அந்த மாதிரி தான் இங்கேயும் நடந்துகிட்ருக்கு. அவர் வந்து வாக்குறுதி கொடுத்துட்டாராம். இவர் வந்து இந்த மாதிரி ஒரு சேரில் உக்காந்துக்கிறது, அதிகார திமிரில் சேரில் உட்காந்தாவே திமிர் ஏறிடுது. சேர் எதுக்கு கொடுக்குறாங்கன்னே தெரியாது. நீ படித்த படிப்புக்கும் நீ உன்னை தகுதியாக வளர்த்துட்டு ஒரு வேலையை பிடிக்கிற பாரு,
அந்த தகுதிக்காக தான் ஒரு சேரை கொடுத்து உட்கார வைக்கிறாங்க. உன் முன்னாடி வந்து நிற்கிற, உன்கிட்ட உதவி கேட்குற வாயுள்ள மனிதனோ அல்லது வாய்ஸ்லெஸ் உயிரினமோ அதுக்கு எவ்வளவு இந்த சேரில் உக்காந்துட்டு பயன்படுறியோ அதுதான் இந்த உலகம் பேசும். இந்த மாதிரி அதிகாரம் பண்ணிட்டு அடுத்தவங்க பணத்தை, வாழ்வியலை எல்லாத்தையும் சுரண்டிட்டு உக்காந்துட்ருக்கிற இந்த தெலுங்கானாவில் இருக்கிற அரசியல்வாதியும் சரி, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதியும் சரி, யாரும் எந்த நன்மையும் இந்த உலகத்துக்கு செஞ்சிட முடியாது. தெய்வங்கள் பார்த்துட்டு தான் இருக்குது. கொரோனா வந்தது, அதுக்கு முன்னாடி சுனாமி வந்தது, எத்தனையோ அழிவுகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ ரீசண்டாக பெங்குவின் ஒன்று அப்படியே போகுது. அந்த மாதிரி தான் நிறைய பேரோட வாழ்க்கை அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்மளாம் பேசிகிட்ருக்கோம். அந்த நாய்க்குட்டி இன்றைக்கி தனியாக இருக்குது. அதோட அந்த தாய் நாயோட இடத்த அப்படியே அடைச்சி வச்சுருக்காங்க. நான் இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள், அடைச்சி வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்ன மனித மனங்கள்னே எனக்கு தெரியல. ஒரு ஈனப்பிறவி கூட இதை செய்யாது, பேய் ஜென்மம் கூட இந்த மாதிரி செய்யாது. அது எப்படி அடைச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். அது வந்து இன்னொருத்தர் ஒரு நல்ல மனசுக்காரர் அதை எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இடம் அது, ஆக்சுவலாக அவங்க இடம். அதை வந்து எடுத்து போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் இன்றைக்கி. ஆனால் அந்த நாய்க்குட்டி எவ்வளோ பாடுபடும், அது கொஞ்சமாவது யோசிக்கிறாங்களா? அது நாய் தானே. எங்கே போனாலும் சரி, எந்த அரசு அலுவலகத்துக்கு போனாலும் சரி, ஒரு சட்ட திட்டங்களை காப்பாற்றுற காவல்துறையினர் கூட என்கிட்ட சிலர் சொன்னாங்க, பேசுகிறாங்க. அதாவது நாய்கள் தானே, அதை விட்டுருங்க, உங்களுக்கு என்ன, நீங்கள் சேரில் உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏடபிள்யூபிஏக்கு நிறைய நான் பெட்டிஷன்ஸ் போட்டிருக்கேன். அதை வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க லெட்டர்லாம் தந்தாங்க, அதனால தான் பயப்படுறாங்க. இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் என்துசியாஸ்டிக்காக இந்த அனிமலில் ஒரு நல்ல எண்ணங்களோட காப்பாற்றுறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த சேருன்னு திரும்ப திரும்ப எதுக்கு சொல்கிறேன்னா, அதுதான் நம்ம படித்த படிப்பு ஒரு பட்டறிவை வளர்க்கணும், படிக்காதவங்களை திருத்துறதுக்காக இருக்கணும். அதே மாதிரி இந்த சேர் கொடுத்துருக்கிறது ஒரு எக்ஸாமுக்கு நம்ம படிக்கிறோம் இல்லையா, தகுதியை வளர்த்துக்கிறோம் இல்லையா. எவ்வளோ புக்ஸ் படிச்சுருக்கோம், அந்த புக்ஸ்லலாம் இருக்கிறது சட்டங்கள், அப்புறம் திட்ட செயலாக்கங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, சயின்ஸு, தமிழ், இங்கிலீஷ்னு சொல்லிட்டு எத்தனையோ அறிவை வளர்த்துருக்கிற புக்கை படிச்சுட்டு தான் இந்த சேரில் வந்து உக்காடுறோம். இந்த ஊழல் நிறைஞ்ச பணத்தை இந்த கை நிறைய வாங்கிக்கிட்டு மனசை விற்றுட்டு எப்படி தான் வாழ முடியும்? அதெல்லாம் வாழ்க்கையே இல்லை. கண்டிப்பாக ஊழல் செஞ்சவங்களோட வாழ்க்கை நல்லாவே இருந்ததில்லை. அரசியல்வாதிகளுக்கும் சொல்கிறேன், அரசியலியர்களுக்கும் சொல்கிறேன், எல்லாமே அப்படி தான் இருக்குது. எங்கே போய் எந்த ஓரத்தில் போய் நின்றுட்டு எந்த மூலையில் நின்றுட்டு சொன்னாலும் தர்மம் தான் ஜெயிக்கும். அந்த தர்மத்தை தவிர இந்த உலகத்தில் எந்த அநியாயங்களும் ஜெயிக்காது. அந்த அநியாயங்களில் தான் இன்றைக்கி ஓவர்வெல்மிங்காக 100%ங்கிறது 1000% அநியாயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. வாயில்லா ஜீவன்கள், மாடுகளுக்கு அவங்களோட விளைநிலத்தை அறவே ஒழிச்சிட்டோம் பிளான் அப்ரூவல்ங்கிற பேரில். அதே மாதிரி யானைகள் எத்தனை சாகுது, புலிகள் எத்தனை சாகுது, சிறுத்தைகள் வருது, பிளாக் பியர்ஸ் கூட இப்போ நிறைய வருதை கேள்விப்பட்டுட்ருக்கோம். எத்தனையோ மனிதர்களை மேன் ஹீட்டர்னு சொல்லிட்டு சொல்கிறோம். மேன் வந்து அங்கே போகிறதுனால தானே, அந்த மேன் வந்து அந்த மனிதர்கள் ஏன் காட்டுக்குள்ளே போகிறாங்க? இங்கே நடக்கிற அநியாயங்கள் தான். பிளான் அப்ரூவலுக்கு எதனா ஒன்று பண்ணணும்னா இஷ்டத்துக்கும், அதாவது ஒரு சாதாரண மனிதர்கள் ஒரு இடத்த வாங்கி ஒரு வீடை கட்டி அங்கே குடி போகிறதுக்கு கூட முடியாமல், பிளான் அப்ரூவல் கூட வாங்க முடியாத அளவுக்கான திட்டங்கள் தான் இருக்குது. இதற்கு காரணம், மிக முக்கிய காரணம், மக்களை சுரண்டுறது தான். பிளான் அப்ரூவல் மட்டும் இல்லை, எத்தனையோ திட்டங்களில் சுரண்டல்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ தான் பத்திரப்பதிவுத்துறைக்கு ரீசண்டாக அசல் ஆவணங்களை கொடுத்தா தான் பத்திரப்பதிவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனாதிபதி கூட கையெழுத்து போட்டிருக்காங்க, ஆளுநர் அவங்க அமைச்சு. இருந்தாலுமே அசல் ஆவணங்கள் இல்லாத பாமர மக்களுக்கு உதவுறதுக்காக தான் இந்த சேரை கொடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எத்தனை அதிகாரிகள் நினைக்கிறாங்க, எத்தனை அரசியல்வாதிகள் நினைக்கிறாங்க. அதிகாரிகள் மட்டுமே செஞ்சிட முடியாது, அரசியல்வாதிகளும் இதுக்கு ஒத்துழைக்கணும். இங்கே ஒரு ஊர், அங்கே வந்து எனக்கு அமலா மேடம்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க
நான் போகிற வழியில் தான் ரோட்லேயே இருக்கும். இங்கே தான் பக்கத்தில் தான் ஒரு ஊர். அவள் பேர் அமலா. அந்த ரோட்டில் பசங்க படிச்சுட்டு இருப்பாங்க. செவத்துலலாம் எழுதி வச்சுருந்தாங்க, இவங்களுக்கு வீடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடுகள் திட்ட விஷயத்தில் நான் பார்க்குறேன். அந்த குழந்தைங்கிட்ட கேட்குறேன், அம்மா எங்கன்னிட்டு. அவங்க வந்து ஊதுபத்தி தொழிலெல்லாம் இங்கே நிறைய செய்வாங்க, அங்கே போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க தனியாக தான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒரு புற்றுநோயால் இறந்தவர், சென்ட்ராயன்னு சொல்லிட்டு. அந்த அம்மா ஒல்லியாக மெலிந்த தேகத்துடன் இருக்குது. அந்த ஊர் தலைவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா என்கிட்ட, அந்த அம்மாவுக்கு வேறு எதனா பிரதமர் திட்டத்தில் வீடை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ரூல் பிரகாரம் அவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஓகேங்களா? அடுத்தது முதல்வரின் வீடுகள் திட்டம்னு சொல்லிட்டு வருது. அந்த வீடை கொடுத்தேன், இன்னும் கட்டினாங்களா இல்லையான்னு தெரியல. அதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு செய்யணும். இந்த திட்டங்கள்லாம் கொஞ்சம் டிலே ஆகிறதுனால எவ்வளோ பெரிய இழப்பு அந்த பெண்மணிக்கும் அந்த குழந்தைங்களுக்கும் ஏற்படுது. இந்த மாதிரி ஏழை மக்களை கண்டுபிடிச்சி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டங்களையும் எடுத்துகிட்டு வர்றது மனிதர்களுக்கு செய்கிற உதவி. இந்த சேரில் உட்காந்துக்கிட்டு அவ்வளோதானே. இந்த ஊர் தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற குழு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் இந்த மமதையை மண்டையில் ஏற்றிக்கிட்டதுனால தான் அவங்கள பற்றியெல்லாம் யோசிக்கிறது கூட இல்லை. இது வந்து எப்படி ஹேண்டில் பண்ணோன்னா ஒன்றும் இல்லை. இந்த சேர் வந்து நமக்கு அரசாங்கம் கொடுத்த அப்படியே மிக பறந்து விரிந்த அதிகாரம் அப்படின்னு நினைக்காம இருந்தாவே போதும். இந்த சேர் கொடுத்துருக்கிறது அந்த மாதிரி நம்ம ரோட்டில் ஒரு 2 வீலரில் போயிட்டுருக்கோம். ஏசி காரில் கூட போங்க, அதை பார்க்கலாம். 2 வீலர்லேயோ ஏசி கார்லேயோ போயிட்டுருக்கோம். அந்த வீடு வந்து ரொம்ப பாழடைஞ்சு போயிருக்கு. அங்கே யார் வசிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை விட அவங்க தானே நிறைய பார்க்கணும். அரசியல்வாதிகள் தானே நிறைய பார்க்கணும். ஏன் பார்க்குறதில்ல? நாங்கள் பார்த்து தந்தால் கூட அதை வந்து அதை கொடுங்க, இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது. செயல்வாதிகளுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ரூல் பிரகாரம் நடக்கணும், கைட்லைன்ஸ் பிரகாரம் நடக்கணுங்கிற அந்த ட்ரைனிங் கூட இல்லாததுனால தான் இத்தனையும் நடக்குது. அரசியல்வாதிகள் அதே ஊரில் தான் அந்த பொண்ணு விஷயம். இந்த குவாரி இப்போ கூட 20 குவாரி, திருநெல்வேலி மாவட்டமா இது, ஏதோ ஈலியே வரும் இல்லைங்களா, பேர் மறந்துடுச்சு. 20 குவாரிகளை தோண்டி 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 வச்சுருக்கான். அங்கே இருந்த குரங்குகள் என்ன வருது, மயில் இனங்கள் என்ன வருது, அங்கே இருந்த பறவை இனங்கள் என்ன வருது. அந்த மரங்கள் எல்லாம் இல்லாமல் அந்த சுற்று வட்டாரத்தில் வெறும் அந்த குவாரியோட தூசிகள் படிந்து அந்த பகுதி மக்களுக்கு அவ்வளவு கெடுதல் ஏற்படும். ஒரு ஹெல்த் பேஸ்டாக கெடுதல் ஏற்படும். இதை வந்து சுகாதாரத்துறை என்ன பண்ணிகிட்ருக்கு, அவங்களுக்கு ஒரு அறிக்கை தரணும் இல்லையா? அப்புறம் மைனிங் என்ன பண்ணிகிட்ருக்கு. அதே மாதிரி தான் இங்கே ஒரு 9 கிராமத்தில் சுற்றி நான் போயிட்டுருக்கும் போது மயிலினங்கள்லாம் அந்த தோட்டத்தில் வரும். நாய்கள் அதை பார்த்து துரத்திக்கிட்டே போகும். அது ஒரு வேறு உயிரினம், காட்டில் வாழ்ந்த உயிரினம். மயிலினங்கள்லாம் மலை மேலே தான் இருக்கும். நாய்கள் இந்த தோட்டத்துக்கு வந்த உடனே எப்பவுமே விவசாயிகள் வந்து தோட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நாய்களை வளர்ப்பாங்க அவங்களோட பாதுகாப்புக்காக. அவங்கெல்லாம் அந்த நாய்க்குட்டிகள்லாம் அந்த மயிலை துரத்துச்சு. ஏன் மயிலெல்லாம் இங்கே வருது? ஈவன் எங்கள் வீட்டு பின்னாடி இங்கே ஒரு பெண் மயில் வந்தது ஒரு நாள். நான் அதை கூட இங்கே வீடியோவில் போட்டிருக்கேன். ஏன் வருது அப்படின்னு பார்த்தா இந்த குவாரிகள் தான். காடுகள் அழித்தல். அந்த யானைகள் ஏன் வருதுன்னு தெரியுதா? ஒரு ஜீப்பை வச்சு வனத்துறையினர் ஒரு யானையை ஓட்டுறாங்க ஜீப்பில். அது வந்து பயந்துக்கிட்டு அது ஓடுறத நியூஸில் என்ன போடுறாங்கன்னா, அதை இடித்ததுனால கோவப்பட்டுருச்சு, அதனால் அது வந்து இப்படி அது பயந்துக்கிட்டு அப்படியே சுற்றுது, வட்டம் அடிக்குது, எங்கே போகிறதுன்னு தெரியல. அதுக்கு நிறைய யானைகள். அந்த இப்போது ஏதோ ஒரு படையப்பான்னு சொல்லிட்டு ஒரு யானை, ஒரு பெரிய நீண்ட தந்தம், அது பாட்டுக்கு தனியாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த காடுகளெல்லாம் அழித்தவங்க யார்? அரசியல்வாதிகள் தானே. ஏதோ ஒரு மரத்துக்கு நடுவில் ரோடை போட்டு விட்டு, கல்யாணத்துக்காக ரோடை போட்டு விட்டு, இதெல்லாம் அநியாயம் இல்லை, அக்கிரமம் இல்லை.
இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு எனக்கு என்ன போச்சு, அரசியல்வாதிகள் எல்லாம் எதிர்த்தா எங்கள் வேலை போயிடும், அதான் எனக்கு போட்டாங்களே சஸ்பென்ஷன், ரிலீவிங், 17B, இன்னமும் விசாரணை நடக்கலை. விசாரணை நடக்கவும் போகிறதில்ல. ஏன்னா இந்த சேர் கொடுக்குற அந்த அதிகார திமிரு, அந்த அதிகாரம்ங்கிறது என்னுடைய தந்தையார் இங்கே இருக்கார் பாருங்கள், இதில் இருக்காரு, சரியாக தெரியல, அவர் சொல்லியிருக்காரு, இந்த சேர் வந்து உனக்கானதில்லை, இந்த சேரில் உட்காந்துக்கிட்டு நீ எவ்வளோ மரியாதையை நேர்மையாக சம்பாதிக்கிற அப்படிங்கிறது தான் பெருசாக பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அட்வைஸு அப்படின்னு சொல்லி, அட்வைஸ் நீ எல்லாம் என்னத்துக்கு பண்ணுற, நாங்கள்லாம் எங்களை மாதிரி தான் இருப்போம், நாங்கள் நடந்துக்கிற மாதிரி தான் இருப்போம் அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் எண்ணுவாங்க, நினைப்பாங்க. அதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது. உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குன்னா தீய கொள்கை, இந்த உலகத்தை அழிச்சிக்கிட்டு இருக்கிற கொள்கை, ஊழல் கொள்கை. இதை தான் பிரதமர் அவங்க மதுராந்தகம் வந்தபோது சொன்னாங்க. அவங்க ஊழல் செய்யலையா, இவங்க ஊழல் செய்யலையாங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த ஊழலை இன்னமும் 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 பெருசு பெருசாக எடுத்துகிட்டு போய் பெருக்கிக்கிட்டு அதுலேயே தெளிச்சி உக்காந்துக்கிட்டு, இந்த சேரு இந்த மாதிரி சேர் கூட கிடையாது, குஷன் சேரில் உட்காந்துக்கிட்டு, ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு மற்ற மக்களை பற்றி, அந்த ஏழை ஜனங்களை பற்றி நினைக்காத எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் நல்லவங்களும் இருக்காங்க, நினைக்கிறாங்க, கொஞ்சமாவது நினைக்கிறாங்க. அதாவது இவ்வளோ பெரிய ஊழலை செஞ்சுட்டு இவ்வளோண்டு நல்லதை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுத்துறத விட இந்த சேரில் உட்காந்துக்கிட்டு நல்லது செஞ்சு பாருங்கள், இந்த உலகமும் நல்லாயிருக்கும். அந்த வாய்ஸ்லெஸ், அந்த காடுகள் அழிக்கிறது அவ்வளோ பெரிய கொடுமை, அந்த காடுகள் அழிக்கிறது அவ்வளோ பெரிய கொடுமை, அவ்வளோ பெரிய யானை உருவம், அது வந்து அவ்வளோ தவிச்சிட்ருக்கு. அதனுடைய அந்த சொல்லணும்னா துயரம் வந்து நமக்கெல்லாம் தெரியாது. இந்த சேரில் உட்காந்துக்கிட்டு ஏசியில் உட்காந்துக்கிட்டு இருந்தால் தெரியாது. நல்லா படித்து பாருங்கள், யானை எவ்வளோ பாடுபடுது காடுகள் அழிக்கிறதுனால. அந்த குவாரிகளுக்கும் செங்கல் சூளைகளுக்கும் அந்த குழிகளை வெட்டி வச்சுருக்கிறதுனால யானைகள் எவ்வளோ பாடுபடுதுன்னு கொஞ்சமாவது படித்து பாருங்கள், தயவு செய்து படித்து பாருங்கள். இதில் 100 பேர் இருப்பாங்க அரசியல்வாதிகள், அரசியல்வாதிகளும் தான் சொல்கிறேன், எல்லா பொதுமக்களுக்கு தான் சொல்கிறேன். அதாவது ஒரு 1000 பேர் பார்க்குறீங்க, இல்லை 1,00,000 பேர் பார்க்குறீங்கன்னா ஒரு 10 பேர் இதை பற்றி யோசிக்க மாட்டாங்களா? அதுக்காக தான் சொல்கிறது. காடுகள் அழிக்கிறதுனால தான் அத்தனை யானைகளும் வருது. மின்வேலி போட்டுடுறாங்களாம். காட்டுக்குள்ளே போய் நீ வீடு கட்டியிருக்க, அதுக்கு என்னத்துக்கு மின்வேலி போடுற? அதுக்கு வாய்ஸ் இல்லை. என்னுடைய காடுன்னு சொல்கிறதுக்கு அது வந்து சேரில் வந்து உக்காந்துன்னு இல்லை. அதனால தானே நீ இவ்வளோ பண்ணுற. ஒரு சில யானைகள் மின்வேலியில் சிக்கிக்குது, அதே மாதிரி ரயில் தண்டவாளங்களில் சிக்கிக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தோமே, ஒரு குட்டியான அந்த வெடிகுண்டு வெடித்து அது வாய் முகம் எல்லாம் வெடித்து செதறி சாகுது. அதுக்கு தான் இந்த சேர் கொடுத்துருக்காங்களா? அந்த சட்டங்கள்லாம் ஏன் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகலை? ஏன் ஸ்ட்ராங் ஆக மாட்டேங்குது? ஏன் அந்த அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா, அரசாங்கத்தை நாங்கள் தான் ஆண்டுகிட்டு இருக்கோம்னு போயிட்டா, எல்லா உயிரினங்களையும் அது அது பாவம்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் போதாது, அது பாவமாக இருக்கக்கூடாது. அந்த சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தர்றதுக்கு தான் இந்த சேரையும் அதிகாரத்தையும் தந்திருக்காங்க. சும்மா நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இல்லைன்னா நல்லா செலவு பண்ணி அயன் பண்ணி போட்டுக்கிட்டு நல்ல ஒரு மேக்கப்போ இல்லை மேக்கப் இல்லாமையோ நல்லா கம்பீரமாக இந்த சேரில் உட்கார்றதுக்கு பேர் அதிகாரம் கிடையாது. கண்டிப்பாக அதுக்கு பேர் அதிகாரம் கிடையாது. நம்மளால் இந்த சேரில் உட்காந்துக்கிட்டு எவ்வளோ நன்மை பண்ணுறோம், வாயுள்ள மனிதர்களுக்கும் சரி, வாயில்லா ஜீவன்களுக்கு இன்னும் ஒரு 100%, 1000% அதிகமாக செய்யணும். அதை விட்டுட்டு அந்த ஜீவன்களை எடுத்துன்னு போய் குப்பையில் போட்டு அது அவ்வளோ பாடாப்படுது. அதிலெல்லாம் என்ன சந்தோஷம் வந்துட போகுது? எந்த மனிதனுக்கும், எந்த மனசாட்சி உள்ள மனிதனுக்கும் இதெல்லாம் சந்தோஷமே தராது. மனசாட்சியே இல்லாத மனிதனுக்கும் இதெல்லாம் சந்தோஷமே தராது. இதுக்காக பாடுபடுறதுக்கு நாங்கள்லாம் ரெடி. இந்த வீடியோலாம் தைரியமாக போடுறோன்னா இருக்கிறத சொல்கிறோம். இதுக்கு மேலே எங்களுக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் ஒன்றும் இங்கே வந்து உக்காந்துக்க போகிறதில்ல. ஏற்கனவே வேதனைகள்லாம் எத்தனையோ பட்டாச்சு. இப்போது அடி உதை
வன்முறைகளில் இறங்கிக்கிட்டு கொலைவெறி தாக்குதல் நடந்துட்டுருக்கு. பரவாயில்ல, இந்த சேருக்கான உண்மையான ஒரு மீனிங்கை நான் சொல்லியிருக்கேன். அது நிறைய பேருக்கு தெரியும்னாலும் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம், இந்த சூழ்நிலைகளை மாற்றணும். ஏற்கனவே அந்த சிஎஃப்சின்னு சொல்லிட்டு குளோரோஃப்ளோரோ கார்பன் சொல்லிட்டு அந்த ஓசோன் படலத்தை அவ்வளோ ஓட்டை பண்ணி வச்சுருக்கோம். இந்த உலகமே சேர்ந்துக்கிட்டு எல்லாம் அதிகாரத்திமர் தான், எல்லாம் வெளிநாட்டு மோகம்தான். இந்த வெளிநாட்டு டாகுங்களெல்லாம் கூட்டின்னு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு தெருவில் இருக்கிற நாய்களை இவ்வளோ பண்ணிட்டு, நம்ம யானைகள் எவ்வளோ பெருமை வாய்ந்தது தெரியுமா? பாபரெல்லாம் நம்ம யானைகளை பார்த்து பயந்தவர். இந்திய யானைகளை பார்த்து பயந்து அந்த குழிகள் வெட்டி தான், இப்போ நீங்கள்லாம் குவாரி தோன்றீங்க பாருங்கள், அந்த மாதிரி குழிகளை வெட்டி தான் அவர் வந்து அந்த போரில் வென்று அந்த முகலாய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனார். அவ்வளோ பயத்தோடு இருந்த யானைகள், அவ்வளோ வலிமையோடு இருந்த யானைகள், ஏன் பாகுபலி படத்தில் கூட பார்த்துருப்பீங்களே, அவ்வளோ யானை வந்து இந்த இந்திய நாட்டினுடைய பெருமை. அதை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கிட்டு இருக்கோம். காடுகளை அழிக்கிறோம். புலி இனம் வந்து பெருகிக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த 2 மாதத்துக்குள்ளே எவ்வளோ புலி இனங்கள் வந்து இறந்துருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது யோசித்து பார்க்கணும். நாய்கள் மட்டும் கிடையாது இங்கே பிரச்சனை, மனிதர்களுக்கே நிறைய பிரச்சனை. பெண்கள் வெளியே நடமாட முடியல, போதைப் பொருள், எல்லாம் இந்த அதிகாரத்தில் உட்காந்துட்ருக்கிற திமிரு. பெண்கள் எப்படி போனால் என்ன, யார் என்ன கேட்க போகிறாங்க அப்படின்ற அந்த சூழ்நிலைகள் இங்கே ஒரு அபரிமிதமான சமுதாய தீங்கில் ஓடிட்டுருக்குது. இந்த போதைப் பொருள்கள் விற்கிறவன் எல்லாம் ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ தான் ஜெயிலில் இருக்கான், உடனே வெளியே வந்துடுறான். ஏன் இந்த சட்டங்கள்லாம் கடுமையாக்கப்படலை? இது எத்தனை பேர் தான் கேட்குறது? இது ஃப்ராங்காக கேட்குறவங்க தப்பு அப்படின்னா அதுதான் கரெக்டு அப்படின்னு தோணுது. அப்படி தான் கேட்போம், அப்படி தான் கேட்கணும். இதுக்கு மேலெல்லாம் அநியாயங்களை பார்த்துட்ருக்கோன்ருக்க முடியாது. ஒரு ட்ரக் எடுக்கிறவனை அவனுக்கே தெரியாமல் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு அவன் பாட்டுக்கு தெரிஞ்சிட்ருக்கான். ட்ரக்கு எடுத்து முடிஞ்ச பிறகு அவன் பண்ண தப்பு அவனுக்கு தெரியுது. அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த குழந்தையோ இல்லை அவங்க அம்மாவோ, அந்த தஷ்வந்தா அவன் ட்ரக்கு தான் எடுத்துகிட்டு அந்த குழந்தைய எரித்தான். அப்புறம் அவங்க அம்மாவை கொன்னான். ஒரு குடும்பமே நாசமாகுது ட்ரக்கு. அவனை ட்ரக்கு விற்கிறவனை 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை வெளியே விட்டு இந்த உலகம் அல்லது இந்திய நாடு அல்லது இந்த தமிழ்நாடு என்ன சாதனையை சாதிக்க போகுது? ஒரு சாதனையும் கிடையாது இதெல்லாம்.